ஓகேங்களா. GI 10 4 போல்ட் வண்டி. ஓகேங்களா. இன்னும் டயர் செக்ஷன் கொடுத்துக்குறாங்க. நானும் அதை பல நாளாக பார்க்கணுன்னு பார்க்குறேன். இன்றைக்கி தான் பார்க்குறேன். இதில் சரியாகவே தெரிய மாட்டேங்குது. VVTV A4 ஏதோ கம்பெனி MRF. டயர் செக்ஷன் வந்து 50 462 kg 350 km 51 அப்படின்னு போட்டு வரோம். 121 அப்படின்னு போட்டு வரோம். டயர் செக்ஷனே காணுமே. கீழே கொடுத்துருக்கோனோ கீழே கொடுக்கல. டயர் செக்ஷன் தெரிலங்க. எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். வண்டி சும்மா வேறு லெவலில் இருக்குது. அதான் சூப்பராக இருக்குது வண்டி. இதுதான் நம்ம ஓட்டிகிட்டு வந்த புது பிராண்ட் நியூ கண்டிஷன் வண்டி. ஓகேங்களா. ஒரு கஸ்டமரு ஸ்மார்ட் ஆட்டோ. ஓகேங்களா. மிரரில் ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாவி இல்லாமல் ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. திரும்பி ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடும். அன்லாக்கு அன்லாக்கு. மேலே வந்து மொட்டை மாடி காணுங்க. மொட்டை மாடியே காணும். ஓகேங்களா. இங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இது எதுக்குன்னு தெரில. ப்ரெஸ் பண்ணுவோம். ஓஹோ, இது எதுக்குன்னே தெரிலங்க. ஏதோ இப்படி அழுத்துனா இது ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பட்டன் கொடுத்துக்கிறாங்க. அந்த ஸ்க்ரூ டைப் போல் இருக்குங்க. இது எதுக்கும் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துக்கிறாங்க. என்னத்துக்கு இந்த பட்டன்னே தெரில. அது ஒரு கத்தி. அது ஏர் விண்டிஷனு. ஏர் விண்ட் ஆகுது. இங்கே ஒரு பட்டன் ஸ்க்ரூ டைப் மாதிரியா. இது மாட்டுறதுக்கு ஸ்க்ரூ டைப் மாதிரி கொடுத்துக்கிறாங்க போல. இதை மேலே இப்படி திறந்துட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு திறந்துக்கிட்டு அப்படியே மூடிக்கலாம் பொழுது. இதே மாதிரி 1 2 ப்ரெஸ் ஆகுதுங்க. ஆனால் ஓப்பன் ஆக மாட்டேது. இது கட்டுறதுக்கு, இந்த பீடிங் கட்டுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு வைபர் கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு வைபரு. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா கிராண்டு i10. ஓகேங்களா. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ESTA. ஓகேங்களா. அது கீழே போக முடியாது. கீழே வந்து வண்டி நம்பர் தெரிஞ்சிரோன்றதுக்கோசம் நிஞ்சா NIOS நிஞ்சா உண்டாய். ஓகேங்களா. அது கீழே போனீங்கன்னா வண்டி நம்பர் தெரிஞ்சிரோன்றதுக்கோசம் இங்கே வந்து பெட்ரோல் டேங்கெல்லாம். ஓகேங்களா. இது வந்து 4 சிலிண்டரான். இதுக்கு முன்னாடி வந்த மாடலில் 3 சிலிண்ட்ரு 6 கீர் வந்து இதுக்கு முன்னாடி வந்த இன்ஜினு. அதெல்லாம் இதில் சூப்பராக கொடுத்துக்கிறாங்க. உள்ளே இருக்கிற டிஸ்க்கு ட்ரம்மு எல்லாம் திட்டுங்க. சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிப்பு தான். ஓகேங்களா. சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிப்பு தான். 4 சீட்ரு இது. ஓகேங்களா. இங்கே வந்து எதுவுமே கொடுக்கல. நார்மலாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இங்கே ஒரு பேட்ஜிங் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே ஒரு பேட்ஜிங் கொடுத்துட்டாங்க. இங்கே ஒரு இண்டிகேட்ரு. இங்கே ஒன்றுமே கொடுக்கலையே. சூப்பராக இருக்குங்க. அப்பா அடி டிஸ்க்கு ஏர் வண்டி எவ்வளோ அழகாக கொடுத்துக்கிறாங்க பாருங்க. அலாய் வீல். இது டிஸ்க்கு இல்லை, அலாய் வீல். பாருங்கள். உள்ளே வந்து பிரேக்கு, ட்ரம்மு. இது வந்து பிரேக் பேடு, இது ட்ரம்மு. ஓகேங்களா. ட்ரம்மு பிரேக் பேடா சூப்பராக இருக்குது. அலாய் வீலு, அலாய் டிஸ்க்கு, அலாய் வீலு. ஓகேங்களா. இது எனக்கு தெரிஞ்சு 18 20 இன்ச் 20 டயரு இல்லை 19 18 15 இருக்கும்னு நினைக்கிறேன் டயர் செக்ஷனு. இதில் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. எங்கே போட்டுக்கிறாங்க கண்டுபிடிப்பாங்க. 15 18 1.75 60 + 18 அப்படின்னு போட்டுருக்காங்க. அப்படியே ஃப்ரெண்ட்டுக்கு போனோம்னா உள்ளே வந்து ஒரு ஆலஜின் குண்டு பல்பு கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. தெரியுதுங்களா. ஒரு குண்டு பல்பு கொடுத்துக்கிறாங்க. ஆலஜின் ஒயிட் லைட்டு தான் நினைக்கிறேன். போட்டால் தான் தெரியும். இங்கே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு குரோம் ஃபினிஷில் ஏர் விண்டு. ஓகேங்களா. இது வந்து லைட்டு மாதிரி கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து அப்படியே மேலே பார்த்தோன்னா அண்ணன் எவ்வளோ லென்த்தாகிறான் பார்த்தியா. 18 அப்படியே போக வேண்டியதான். இந்த பக்கமும் அதே மாதிரி தான். இந்த பக்கமும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சின்னதாக ஏர் போகிறதுக்கு. அதுக்கப்புறம்
இப்படியே போனோம் நம்பர் தெரிஞ்சிடும். அவ்வளோதாங்க. ஓகே, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். வைபரு இதுக்கு வந்து ரிமோட்டு. ஓகேங்களா, இது டிக்கி ஓப்பனு. டிக்கி அழுத்தி பிடிச்சா இண்டிகேட்டர் ஓப்பன் ஆகுது, இண்டிகேட்டர் ஆன் ஆகுது. ஆனு லாக்கு. ஓகேங்களா, இதில் ஒரு சின்னதாக சென்சார் கொடுத்துக்கிறாங்க. இதில் வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவும் கிடையாது. டிக்கியை பாக்கி லாக்கு, டிக்கி ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகுதுங்க. இதை ப்ரெஸ் பண்ணுனா உள்ளே ஒரு பிளாக் கலர் இருக்கணும். பட்டனை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் ஆகும், லாக்கு. ஓகேங்களா, நம்ம ஹெல்மெட்டு. ஓகேங்களா, டிக்கி பேஸு. இது வந்து ஒரு ஷீட்டு மாதிரி கொடுத்துக்கிறாங்க, மேலே எதனா வச்சுக்கிறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக. ஓகேங்களா, டிக்கியோட பேஸு இவ்வளோ தான். ஓகேங்களா, ஒரு சூட்கேஸ், பெரிய சூட்கேஸு, ஒரு சின்ன சூட்கேஸ் வச்சுக்கலாம் போலது. உள்ளே வந்து டயர் இருக்கும் கம்பல்சரி, ஸ்டெப்னி. பிராண்ட் நியூ கண்டிஷனுங்க எல்லாமே. அதான் சர்வீஸ் வர போயிட்டு வந்து வண்டி. இதில் வந்து டயரு. ஓகேங்களா, இதெல்லாம் பக்கா ஃபினிஷாக பேக்கடாக இருக்குங்க. ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த சீட்டு. ஓகேங்களா, இங்கே வந்து சீட்டு பார்த்துக்கலாம். வேறு எதுவும் கொடுக்கல. டிக்கி வந்து இங்கே இப்படி பிடிச்சி இப்படி இழுத்து மூடணும். அதெல்லாம் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. இங்கே வச்சுருந்தா கூட இப்படி இழுத்து மூடுவாங்க. இது உள்ளே கை விட்டு இழுத்து போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே, உள்ளே போய் உட்காரும். இல்லைனா இதை லாக் பண்ணிட்டோம், இங்கே ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான். ஸோமா வேறு லெவல். இங்கெல்லாம் எதுவும் கொடுக்கல, லைட்டெல்லாம் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. இப்போ வந்து பிடிச்சி டோர் சாத்துறதுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து சும்மா சூப்பராக கொடுத்துக்குறாங்க. இது ஒயிட்டு, இது ஒரு பிளாக் கலர் க்ரோம் ஃபினிஷ் மாதிரி. இது லாக் ஓப்பன் பண்ணுறது, இது லாக் பண்ணுறது. லாக் ஓப்பன் பண்ணால் இது ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். இல்லை, இது இல்லை, இங்கே பண்ணணும். அன்லாக்கு, ஆஃபு, மிரர் மடக்கிறது. இந்த பட்டன் அழுத்தினா மிரர் மடங்கும், திரும்பி அழுத்தினா மிரர் மூடும். மிரர் அழுத்துறது, க்ளோஸுது, ஆஃபு. அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் மிரரு, அப்புறம் மிரர் லெஃப்ட்டு ரைட்டு, அப்புறம் அன்லாக்கு, டோரை வந்து அன்லாக் ஆகிறது, ஆஃப் ஆகிறது. அப்புறம் கண்ணாடி அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஏற்றுறது இறக்குறது, 4 கண்ணாடி லாக் பண்ணுறது. அப்படியே உள்ளே வந்தோன்னா இன்டீரியல் பார்த்துங்க, வேறு லெவலில் இருக்குங்களா. சூப்பராக இருக்குங்களா. இது ஒரு 5 கியர். ஓகேங்களா, 5 கியர் வச்ச வண்டி இது. ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்குங்க. இது பெரிய பிரேக் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுலேயே தான் கிளச்சு இருக்குது. பெரிய பிரேக்லேயே கிளச்சு. ஓகேங்களா, கியர் கிடையாது, சாரி கிளச்சு கிடையாது இந்த வண்டிக்கு. இதில் வந்து ஆக்சிலேட்டர், இதில் கிளச்சு, பிரேக்கு. ஓகேங்களா, அது ஒரு வென்லைட் மாதிரி ஏதோ போகுது. இது வந்து சீட்டு வந்து பின்னாடி தூக்குறது, அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது வந்து சீட்டு நம்ம ஹைட் ஏற்றிக்கலாம். ஓகேங்களா, அது ஏறுதுங்க பாருங்கள், எவ்வளோனா ஹைட் ஏற்றிக்கலாம். ஓகேங்க, இங்கே ஒரு ஏர் பேக் கொடுத்துக்கலான்றதுக்கு இதில் ஒரு பிரிண்டிங் வேறு கொடுத்துக்கிறாங்க. எத்தனை ஏர் பேக், இங்கே ஒரு ஏர் பேக் கொடுத்துக்கிறாங்க. இதில் ஒரு ஃபியூச்சர் கொடுத்துக்கிறாங்க, உங்களுக்கு காட்டணும். ஃபஸ்ட்டு நம்ம வண்டிக்குள்ளே உட்காந்துருவோம். பாடி மேலே வந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துக்கிறாங்க, அழகாக பொறுமையாக. இதில் டோரு லைட்டாக சாத்தினா அங்கே காட்டுதுங்க டிஸ்பிளேயில். அதை பாருங்கள், தெரியுதுங்களா, டிஸ்பிளேயில் காட்டும். லைட்டாக சாத்திக்கிறதுனால டோர் ஓப்பன் ஆகுதுன்னு காட்டுது. நீங்கள் ஸ்ட்ராங்காக சாத்தினீங்கன்னா டோர் லாக் ஆகிடும். அதே மாதிரி இந்த ரிமோட்டு கீயை வந்து இங்கே வச்சிடணும். ஓகேங்களா, மறந்துட போகிறீங்க. லாக் ஆனாலும் கவலை இல்லை, ஏன்னா போய் வெளியில் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு மொட்டை மாடலில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்ம ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறதுக்கு. ஓகேங்களா, ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டு ஓட்டுறதுக்கு. இதுதான் வந்து நம்மளோட பெரிய டேஷ்போர்டு. ஓகேங்களா, பெரிய டேஷ்போர்டு. இதில் வந்து ஒரு ஏர் பல்ப் வந்து கொடுத்துக்கிறாங்க, இங்கே ஒரு ஏர் பல்ப் உண்டு. அப்புறம் வந்து இங்கே ஒரு ஏர் பல்ப் உண்டு. ஓகேங்களா, இங்கே ஒரு ஏர் பல்ப் உண்டு. பின்னாடி சீட்டில் கொடுத்துருக்காங்களான்னா இல்லை, பின்னாடி இல்லை, இங்கே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி எங்கன்னா கொடுத்துருக்காங்களான்னா ஜூம் பண்ணி பார்ப்போங்களா, இல்லை, பின்னாடி எங்கேயுமே கொடுக்கலங்க. ஓகேங்களா, சீட் பெல்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் கொடுக்கல, ஏற்றவும் முடியாது இறக்க முடியாது, பிக்சடாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இதில் வந்து எனக்கு பிடிச்ச ஃபியூச்சர் ஒன்று இருக்குங்க. இந்த வண்டியோட ரேட் எவ்வளோனா
ஜஸ்ட் 9 lakhs. ஓகேங்களா, 9 லட்சத்துக்கு இதில் கொட்டி கொடுத்துருக்க ஃபியூச்சர் வந்து அட்டகாசமான ஃபியூச்சரு. ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஓகேங்களா, ஸ்டேரிங் வந்து நம்ம எவ்வளோ ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம். ஓகேங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் வாய்ஸ் கண்ட்ரோலு, மோடு, அப்புறம் சவுண்டு ஏற்றுறது குறைக்கிறது, அப்புறம் கால் பட்டனு. ஓகேங்களா, அப்புறம் வந்து இது ஒரு ஸ்டார்னு கொடுத்துக்கிறாங்க, இதுவும் மோடு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தோன்னா மேனுவலு. ஓகேங்களா, ரீஸ்டார்ட்டு, அப்புறம் செட்டிங்ஸ் மாற்றுறது, அப்புறம் செட்டிங்ஸு, ஓகே கேன்சல். இது எதுக்கு ஓகே கேன்சல்னால், நம்ம இப்போ வந்து ஒரு 80ல் போயிட்டுருக்கோன்னா இதில் ஸ்பீடாமீட்ரு, அதாவது க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நம்ம 80ல் செக் பண்ணிட்டு விட்டோன்னா இப்படி அழுத்தி விட்டுட்டு 80ல் அக்செப்ட் ஆகிடும். திரும்பி வேணான்னா கேன்சல் கொடுத்துடலாம், இல்லை ஓகே கேன்சல் கொடுத்துடலாம். ஓகேங்களா, 80 செட் பண்ணுறோன்னா 80லே போகும். நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு 5 கீர் வச்சே ஒரு வண்டி. ஓகேங்களா, இது 5 கீர். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக் வண்டி. ஓகேங்களா, 6 கீர் கிடையாது, 5 கீர். ஏன்னா உண்டாயில் வந்து எல்லாமே 6 கீர் வண்டி, இந்த வண்டி மட்டும் ஆட்டோமேட்டிக்கில் 5 கீர் வண்டி. ஓகேங்களா, 9 லட்ச ரூபாய்க்கு ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயங்க. 9 லட்ச ரூபாய்க்கு வந்து டிஸ்பிளே, ஏசி டிஸ்பிளே. ஓகேங்களா, அப்புறம் வந்து ஸ்பீடாமீட்ரு. ஓகேங்களா, அதாவது க்ரூஸ் கண்ட்ரோலு, இத்தனை 4 ஏர் பேக் உண்டு, அப்புறம் வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரைவ் மோடில் இருக்குது, மேனுவலும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல். இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, அழுத்தி பிடிச்சிங்கன்னா போக மாட்டேங்குது. இப்போ வந்து ட்ரைவ் மோடில் இருக்குது. இப்படி தள்ளனா மேனுவல் மோடு. ஓகேங்களா, எம்மு போட்டிருக்குல்ல, இப்போ எம்மு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 3, 4, 5ன்னு போட்டுக்கலாம். அப்புறம் இப்படி தள்ளி இப்போ நியூட்ரல் இருக்குது. ஓகேங்களா, நியூட்ரலு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ரிவேர்ஸு. ஓகேங்களா, எல்லாத்துக்குமே இங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துக்கிறானுங்க. இந்த பட்டனை எழுதி தான் நீங்கள் எல்லா கீருக்குமே போகணும். இப்போ ரிவேர்ஸில் இருக்குது, நியூட்ரலு, அப்புறம் ஒரு ட்ரைவ் மோடு. ஓகேங்களா, இப்போ ட்ரைவ் மோடில் தான் நம்ம பார்க் பண்ணணும். நியூட்ரலில் பார்க் பண்ணால் வண்டி போயிடும். ட்ரைவ் மோட்னா இப்போ ட்ரைவ் மோடில் போட்டிங்கன்னா பார்க்கிங்கு, ஹேண்ட் பிரேக்கு, ட்ரைவ் மோடு. பார்க்கிங் கிடையாது ஆப்ஷன். ஓகேங்களா, நான் நியூட்ரலு, எண்ணெய் வந்து நியூட்ரலு. முன்னாடி போகிறதுக்கு ட்ரைவ் மோடு, பின்னாடி போகிறதுக்கு ரிவர்ஸ் கியர். ஓகேங்களா, நீங்கள் மேனுவலில் வண்டி ஓட்ட போகிறீங்கன்னா, கியர் போட்டு வண்டி ஓட்ட போகிறீங்கன்னா இது. ஓகேங்களா, இப்படி தள்ளினீங்கன்னா எம்மில் போட்டு கியர் 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி திரும்பி 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா, திரும்பி வேணாம் எனக்கு நியூட்ரலே போதும், கியர்லேயே போட்டோம், ட்ரைவ் மோட்லேயே போட்டு ஓட்ட போகிறீங்கன்னா ட்ரைவ் மோடில் செலக்ட் பண்ணிட்டு ஓட்டலாம். வேறு எங்கேயும் இது இல்லை. இங்கே ஒரு ஏசி இது கொடுத்துருக்காங்க. வேறு இங்கே ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இப்படி தள்ளுறதா இல்லை இப்படி தள்ளுறதான்னு தெரில, எப்படி தள்ளுறதுன்னு தெரியல. இது ஓப்பன் இல்லை போலக்குதுங்க, ஓப்பன் கிடையாது, க்ளோஸ்டு போலக்குது. இந்த பாக்ஸு க்ளோஸ் போலக்குது. ஆமாம், க்ளோஸாக ஓப்பன் ஆகலைங்க. இது வந்து சார்ஜரு கம்பெனிலே வருதா இல்லை இவங்க வாங்க மாட்டேனாலான்னு தரணுங்க. சூப்பராக இருக்குங்க பாருங்கள். இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இதில் போயிட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த ஃபீச்சரு. அதே மாதிரி வந்து டைப் சி தனியாக கொடுத்துருக்காங்க. இது ஒயர்லெஸ் சார்ஜரானு தெரில, ஒயர்லெஸ் தான் மாதிரி இருக்குது. ஃபோன் வச்சா சார்ஜ் ஏறுமானு தெரில. இங்கே வந்து யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த என்னென்னவோ டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க, குட்டி குட்டி டிஸ்பிளே மாதிரி. இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க, ஸ்பீக்கரு. இது ஏசி கண்ட்ரோல் கொடுத்தது பெரிய விஷயங்க. ஓகேங்களா, வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து செல்ஃப் கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க, சாவி கீ இதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து லைட்டு, லோ பீம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இண்டிகேட்ரு. அதே மாதிரி இது பேக் வைபரு. ஓகேங்களா, ஃப்ரண்ட் வைபரு, பேக் வைபரு, ஸ்பீடு எல்லாமே படிக்கலாம். இங்கே வந்து ஒரு ஃபீச்சர் கொடுத்துக்கிறாங்க. இது எது கொடுத்துக்கிறாங்கன்னு தெரிலங்க, இது வந்து ஏதோ தண்ணியில் ஓட்டும்போது இதை ஆன் பண்ணி ஓட்டணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஆஃப் ஆனு இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இது வந்து செல்ஃப் கீ. ஓகேங்களா, இது வந்து ஏசி, இது வந்து ஸ்பீக்கரு. ஓகேங்களா, இது ஸ்பீக்கர் மறந்துட போகிறீங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வாட்டர் பாட்டிலு அதெல்லாம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இங்கே வந்து வாட்டர் பாட்டிலு, அதே மாதிரி அங்கே வாட்டர் பாட்டிலு, டோர் திறக்கிறது, அதே மாதிரி இறக்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபோன் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஏசி விண்ட்டு. ஓகேங்களா, இது வந்து ஏசி விண்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த
மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நைட்டில் வந்து இறக்கி விட்டு அழகாக இப்படி ஓட்டும்போது நம்ம கண்ணில் வந்து டேரெக்டாக லைட் அடிக்காது. இதை இறக்கி விடாமல் இப்படி போட்டு ஓட்டினீங்கன்னா நம்ம இந்த கண்ணாடியில் பட்டு நம்ம கண்ணில் டேரெக்டாக லைட் அடிக்கும். இந்த பிளாக் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி இறக்கி விட்டு ஓட்டினீங்கன்னா டேரெக்டாக நம்ம கண்ணில் படாது, ஒரு மாதிரி வெளிச்சம் பட்டு நம்மளுக்கு படும். அப்போ படும்போது நம்ம கண் வந்து சேஃப்டியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து செல்ஃப் ஆன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிங்கன்னா ஆக்சஸ் அப்படின்னு வந்துக்குது, டைம் வந்துக்குது, சாவி அப்படின்னு வந்தது. சாவி வந்து கரெக்டாக இருக்கணும், உள்ளே இருந்தால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். செட் ஆன் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே வந்து ஒரு ரெட் கலரில் ஏதோ லைட் எரியுது, சார்ஜிங் போடுது. அதை எடுத்துட்டோன்னா எரியல, திரும்பி அதை மாட்டினா எரியும். ப்ளூ ரெட் எரியுது, க்ரீன் எரியுது. ஓகேங்களா? இப்போ வந்து செட்டில் வந்து காட்டுது என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்கன்றதெல்லாம் காட்டுது. ப்ளூடூத்து, அப்புறம் செட்டிங்ஸு. ஓகேங்களா? ஆல் மோர் மோடு. ஓகேங்களா? என்னென்ன கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் மோடு. ஓகேங்களா? இதில் எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப்லாம் இல்லை, ஸ்மார்ட்லாம் இல்லை. ஓகேங்களா? ப்ளூடூத்து, ஃபோன் காலு, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா? மோடு எஃப்எம்மு, அதான் பென்ட்ரைவ் மோடு, ப்ளூடூத். ஓகேங்களா? படம் பார்க்கலாம், அவ்வளோதான். டேரெக்டாக பென்ட்ரைவ் போட்டு. மற்றபடி வேறு எதுவும் புதுசாலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. இது வால்யூம் கண்ட்ரோலு, இது டைம், அந்த ரேடியோ ஆப்ஷன் மாற்றுறது. ஓகேங்களா? மறுபடியும் ஆன் பண்ணுவோம். செட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா இப்போ வந்து உண்டாய் கார், குட்டி கார் வந்துட்டார். ஓகேங்களா? டிரைவ் டிஸ்பிளே அப்படின்னு காட்டுது. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து வண்டி வந்து நியூட்ரலில் போட்டு தான் நியூட்ரல் காட்டுது பாருங்கள். ஆனால் இங்கே டிரைவ் மோடில் இருக்குதுங்களா, இதை வந்து நியூட்ரலில் போட சொல்லுது. நியூட்ரலில் போடணும். நியூட்ரலில் போட்டாச்சு. நியூட்ரலில் போடும்போது ப்ளூ கலர் லைட் எரியும். அதே மாதிரி மேலே போட்டிங்கன்னா ரிவர்ஸ் கியர். ஓகேங்களா? இதில் வந்து டிரைவ் மோடு போடும்போது இப்படி வரும், ப்ளூ வரும். ரிவர்ஸில் போடும்போது வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ரிவர்ஸில் போடும்போது கேமரா வரும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக இதில் கேமரா சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஃபியூச்சர், நல்ல ஃபியூச்சரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கையை வச்சுட்டு காட்ட முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆர்பிஎம்மு பெருசாக இருக்குது பாருங்கள். ஆர்பிஎம், இது டெம்பரேச்சரு, பேட்ரி, சீட் பெல்ட்டு. ஓகேங்களா? 3 பேர் சீட் பெல்ட்டு கம்பல்சரி போகணும் இந்த வண்டியில், இல்லைனா டீன்னு கத்தும். அதே மாதிரி 80ல் போகும்போது 80 தாண்டிங்கன்னா டீன் அலாம் அடிக்கும். ஓகேங்களா? ஆயிலு. ஓகேங்களா? அதே மாதிரி ஆவரேஜ் ஃபியூல் எவ்வளோ, 149. டிஸ்பிளே டிரைவ் டிஸ்பிளே அப்படின்னு போட்டிருக்கு. டெம்பரேச்சர்ஸு, அப்புறம் வந்து மால் ஃபங்க்ஷனு, அப்புறம் வந்து ஃபியூலு. ஸ்பீடு வந்து 220 ஸ்பீட் லிமிட் போகுமா. ஆனால் நீங்கள் 100 தாண்டாதீங்க, அதுதான் 100 தான் நம்மளுக்கு ஸ்பீட் லிமிட்டு. மைலேஜ் வந்து இப்போத்துக்கு கம்மியாக தான் வரும், ஏன்னா புது வண்டி இல்லைங்களா. 1539 கிலோமீட்டர் ஓடிது. இப்போ வந்து வெளியில் டெம்பரேச்சர் 30. ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இன்ஃபோ. ஓகேங்களா? டிரைவ் இன்ஃபோ. டிஸ்பிளே இன்ஃபோன்ட்டாங்க. செப்பல் போட்டு தான் மெரிக்கணுமா. ஷூ போட்டு மெரிச்சிங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிடும். பவர் பிரேக் டு இன்ஜின். ஓகேங்களா? நீங்கள் வந்து பிரேக் அழுத்தும் போது அழுத்திட்டு செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் வண்டி. ஓகேங்களா? இப்போ ஏபிஎஸும் இருக்குது இந்த வண்டியில். ஏபிஎஸ் சிக்னல் வந்துச்சு. பரவாயில்லைங்க. 9 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ ஃபியூச்சரை கொட்டி கொடுத்துட்டாங்க பாருங்கள். டிரைவ் இன்ஃபோவில் 928. அதாவது அடிக்கடிக்கு ஆன் பண்ணி ஆன் பண்ணுறதாகுது. இப்போ வந்து பாருங்கள் 18.5 தான் மைலேஜ் வருதான், 2 நிமிஷம். ஓகேங்களா? இதில் வேறு எதுனா இதில் வந்து இருங்க 0க்கு மாற்றிடுறேன். இப்போ வந்து இதில் வந்து பார்த்தோன்னா எல்லா ஃபீச்சரும் கொட்டி கொடுத்துட்டுருக்குறாங்க பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறோம். லைசன்ஸு, டாக்குமெண்ட்டு எல்லாம் வச்சுக்கலாம் போலதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணோடனே க்ரூஸ் கண்ட்ரோல் பாருங்கள். க்ரூஸ் கண்ட்ரோல் கிளிக் பண்ணோடனே அங்கே க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னு வருது பார்த்தீங்களா. க்ரூஸ் கண்ட்ரோல்னு வருது பார்த்தீங்களா. அது கேன்சல் பண்ணுறேன், போயிடும், திரும்ப வந்துடும். ஓகேங்களா? அது கேன்சல் கொடுத்துடலாம். கேன்சல் கொடுத்தாச்சு. அப்புறம் ஓகே, செட்டிங்ஸில் என்ன கொடுத்துக்கிறாங்க, ஆட்டோ லாக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுமா, அது நம்ம எதுவும் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இன்ஃபோ கீழே வந்தீங்கன்னா ஓகே கூட நிறைய இது கொடுத்துக்கிறாங்க. திரும்ப வெளில வந்துடுவோம்.
அப்புறம் சர்வீஸ் இன்ஃபோ ஓகேங்களா, லாங்குவேஜ் ரீசெட் மோடு, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. இதில் இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா, எல்லா வீல்லையுமே ஏர் எவ்வளோ இருக்குதுன்றதை காட்டுங்க ஓகேங்களா. சீட்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. சஸ்பென்ஷன் மட்டும் கொஞ்சம் வந்து தூக்கி அடிக்குது ஓகேங்களா. ஏன்னா டயர் சின்னதாக இருக்கனாலையா என்னன்னு தெரில ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹேண்டில் பார் கொடுக்கல, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிடிச்சிட்டு இறங்கிறதுக்கு ஏறுறதுக்கு. அப்புறம் லைட்டு வந்து எல்லோ பல்பு தான். வெளியிலாம் இப்போ எல்லோ பல்பு தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், போட்டால் தெரியும். ஆமாங்க, எல்லோ பல்பு தாங்க, தெரிது பாருங்கள், தெரிதுங்களா, எல்லோ பல்பு தான் கொடுத்துக்கிறாங்க. ரைட்டு, புரிஞ்சுக்கினேன். நம்ம போய் பின்னாடி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. சவாரி பின்னாடி இங்கே ஒரு குட்டி பேபி லாக் கொடுத்துருப்பாங்களே, என்னங்க பேபி லாக்லாம் இங்கே கொடுக்கலங்க. இப்போ வர வண்டிக்கெலாம் பேபி லாக் இல்லைங்க, அப்போ வர வண்டிக்கெலாம் பேபி லாக் இருக்குது. இங்கேயும் ஒரு இது கொடுத்துருக்காங்க டோர் சாத்துறதுக்கு, இங்கே ஸ்டோரேஜ் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் ஆக்கிறதுக்கு. இங்கே வந்து ப்ளைனாக கொடுத்துட்டுருக்காங்க. சீட்டு இவங்க ப்ளைனாக வச்சுக்கிறாங்களா இல்லை கொடுத்துட்டாங்களான்னு தெரில, சூப்பராக இருக்குதுங்க. வா, இங்கே ஒரு சீட் பெல்ட்டு, அங்கே ஒரு சீட் பெல்ட்டு, அங்கே ஒரு சீட் பெல்ட்டு. ஏர் பலூன் தான் எதுவுமே இல்லை. இது என்னத்துக்கு குட்டியோண்டு ஹோல்ஸ் கொடுத்துக்கிறாங்க, என்னத்துக்குன்னு தெரிலங்க. இது யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏர் பலூன் எதனா வருதா இல்லைங்க. இது சீட் ஃபோல்டு பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இது பிடிச்சி ஏற்றுனா சீட்டு ஃபோல்டு ஆகும் போடுது, திரும்பி அழுத்தி விட்டோன்னா லாக் ஆகிடும் போடுது. சீட் ஃபோல்டு பண்ணுறது இந்த ஒரு இது கொடுத்துக்கிறாங்க, வேறு எதுவும் கொடுக்கலங்க. இது என்னதுங்க, வண்டி சர்வீஸ் போயிட்டு போனால இது பேக்கெட் சுட்டுக்காங்க. டெட்டாயில் இங்கே ஒரு சார்ஜர் போட்டு கொடுத்துருக்காங்க, 12.1 12 இங்கே ஒரு ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க, 10 லட்ச ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க, ஒர்த்தபிள் ப்ராடக்ட். வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது வண்டி. கஸ்டமர் பார்த்து ஓட்டுனாரு, பார்த்துன்னு ஓட்டின்னு வந்துட்டேன் ஓகேங்களா. 80லே ஓட்டின்னு வந்துட்டேன். ஆஃப் பண்ணிடுவோம் ஓகே. 80லே பார்த்து ஓட்டின்னு வந்துட்டார், பார்த்து ஓட்டின்னு வந்தாச்சு. இன்ஜின் பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன். இது பெட்ரோல் டேங்க்கு ஓகேங்களா. இன்ஜின் டேங்க் வந்து இங்கே குத்து ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. இது என்னத்துக்கு பாக்ஸு, ஃபியூல் ஆயில் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இது யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபியூல் ஆயில்னு. இது வந்து டிக்கி ஓப்பன் பண்ணுறது, டிக்கி ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா, திட்ட போகிறாங்க கஸ்டமர் பார்த்தா. நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலைங்க, அதுதானே. சூப்பராக இருக்குங்க. கூலண்டு, ஆயிலு, இன்ஜினு, பேட்ரி, இதுதான் வந்து ரெடிட்ரு ஓகேங்களா. இது வந்து ஆயில் கேஜி ஓகேங்களா. இதுதான் ஆயிலு ஓகேங்களா. இது டச் பண்ணக்கூடாது. பேட்ரி எவ்வளோ குட்டியாக இருக்குதுங்க, அழகாக இருக்குதுங்க. இன்ஜின் கட்டில் எவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்குது, வேறு லெவலில் இருக்குதுங்க இன்ஜின். இது வந்து வைபர் போகிறது தண்ணி, சோப்பு, அது வந்து பிரேக் ஆயிலு, அது வந்து கூலண்டு ஓகேங்களா. இது வந்து ஆயிலு ப்ளஸ் வந்து ஃபேனுக்கு போகிற இது போட்டுக்கலாம். இந்த ஏபிஎஸ் எங்கே ஒழுக்கி வச்சுக்கிறான், அதை வச்சுக்கிறான் பாருங்கள். ஏபிஎஸ் மோட்ரு தான், ஏபிஎஸ் மோட்ரு நம்ம டூ வீலருக்குலாம் வருது பார்த்திங்கன்னா, இதுதான் ஏபிஎஸ் மோட்ரு, டுவெல் சேனல் ஏபிஎஸ் மோட்ரு. இது 4 வீலுக்கும் ஏபிஎஸ்ன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் வீலுக்கு மட்டும்தாங்க இது பெரிய ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதில் ஒயர் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், அதில் 4 ஏபிஎஸ் இருக்குது. 4 ஏபிஎஸ் 1 2 4 ஏபிஎஸ் இருக்குது. கரெக்ட் கண்டுபிடிச்சிட்டேன். மற்றபடி இது வந்து ஹைப்ரிட் இன்ஜின், ஹைப்ரிட்டு அப்படின்னா நான் நினைக்கிறேன், ஆனால் தெரியலங்க ஹைப்ரிட் இல்லையான்னு. சாப்பாடா ஹைப்ரிட் இல்லையான்னு தெரில. இது வேறு டிங் டோர் லாக் ஆகலையா, கஸ்டமர் பார்த்தாரு, நான் சேர்த்தேன். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். see you the next வீடியோ. என் சேனலை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், VKRPS 007. ஓகே பாய்.